ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். அந்த இடம் ஊட்டியில் உள்ள நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. மேபி ஊட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இருக்குது. பட் வெளியில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் தெரிய வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு பிளேஸுக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்ருக்கோம். நம்ம எப்படி போகணும் ரூட் அப்படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக அந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்கு போகிற வழி இருக்குது இல்லையா, அந்த வழியில் தான் நம்ம எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு அந்த வழியில் தான் போகணும். சரி வாங்க நம்ம போகலாம். எங்களோட சேர்த்து நீங்களும் வாங்க. ஆனால் பாருங்கள், நம்ம கிளம்பலான்னு பிளான் பண்ணும்போது மழை வந்துருச்சு. சரி ஓகே, நம்ம கிளம்புனதுக்கப்புறம் மழையாக இருந்தானே வெயிலாக இருந்தானே புயலாக இருந்தானே நம்மளோட முடிவில் பின்வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மழையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சமயத்தில் போனால் தான் ஊட்டி இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. பாருங்கள், இதுதான் அந்த வழி. இது ஃபுல்லாக முன்னாடி ரிவர் மாதிரி ஓடும். இப்போ தண்ணி இல்லை. இந்த வே தான் நம்ம பைன் ஃபாரஸ்ட்டுக்கு போகிற வழி. நான் போகும்போது நான் உங்ககிட்ட பைன் ஃபாரஸ்ட்டை காட்டுறேன். இடையில நம்ம விருந்தாளிங்க வர, இவங்களுக்கெல்லாம் பாருங்கள், மழை வந்தால் தெரியவே தெரியாது போல். அவங்க பாடி கேஷுவலாக போய்ட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் மக்களே, இதுதான் பைன் ஃபாரஸ்ட்டு. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். இங்கே நிறைய க்ரௌடு இருக்கும். ரெண்டாவது இங்கே அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது ஃபுல்லாக ட்ரீஸ் தான் இருக்கும். அந்த மரத்துக்கு அடியில் நின்று தான் எல்லோரும் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபுல்லாக பைன் ட்ரீஸ் தான் இது. மற்றபடி ஸ்பெஷலாக உள்ளே பார்க்குறதுக்கு எதுவும் இருக்காது. குட்டி ரிவர் அங்கே பார்த்தோம் இல்லையா, கண்டினியூ ஓடிட்டு இருந்தது. அது இங்கே கனெக்ட் ஆகும். அவ்வளோதான் இந்த இடத்துல இருக்கும். அப்படியே ஓகே, அதையும் கடந்து நம்ம போயாச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம போகிற இடம் உண்மையிலேயே சொல்லணுன்னா பயங்கரமான ஒரு டென்சிட்டி, அதாவது மரங்கள் அடர்த்தியாக உள்ள இடம். ரெண்டு சைடும் ஃபாரஸ்ட்டு தான். ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்தது. பட் த்ரில்லிங்காகவும் இருந்தது. போகிற நேரம் வேறு மழையா, அந்த மழையில் செம்ம த்ரில்லாக இருந்தது. உண்மையிலே ரொம்ப த்ரில்லிங்கான பிளேஸ் தான் இது. நான் இந்த மாதிரி ஏரியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் இது வரைக்கும் ஊட்டிக்கு எத்தனையோ முறை வந்திருக்கேன். பட்டு இப்படி ஒரு இடத்த நான் பார்த்தது இல்லைன்னு தான் சொல்லுவேன். நார்மலாகவே நான் இங்கே வந்தேன் அப்படின்னா எங்கேயும் கிளம்பி போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் ஓகே, என்னோடய சிஸ்டர் பொண்ணு ஒரு நல்ல பிளேஸ் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதால ஓகே, அவள் சொல்கிறாளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரெண்டு சைடும் பைன் ட்ரீஸ் அண்ட் யூக்கலிப்டஸ் ட்ரீஸ் எல்லாம் மிங்கிள் ஆகியிருக்கு. பட் இதை பார்க்குறதுக்கே, இதில் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கே எவ்வளோ அருமையாக இருந்தது. முக்கியமாக இந்த ட்ராவலில் இன்னும் என்ஜாய் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ட்ராவல் தான். எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அந்த பிளேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த ட்ராவலிங்கே ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ரொம்ப த்ரில்லிங்காகவும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருந்தது. அந்தளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போனோம். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அந்த நம்ம இடத்துக்கு போகிறதுக்கு இடையில உள்ள பிளேசஸ் தான். ஃபுல்லாக இதெல்லாம் எஸ்டேட்டு, டீ எஸ்டேட்டு. இந்த டீ எஸ்டேட்டுக்கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோவும் எடுத்தோம். அப்போ என்ன பண்ணுறது, நமக்கு ஆசையாகவும் இருக்குது ஃபோட்டோ எடுக்கணுன்னு. பட் மழை வேறு. இருந்தாலும் மழையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெளியில் போய் மழையில் நனைஞ்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லி மழையில் நனைஞ்சு நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம்.
இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம மழை வரும்போது ட்ராவல் பண்ணோன்னா எவ்வளோ அருமையாக இருக்கும். இமேஜின் பண்ணி பாருங்கள். நான் ஏன் இமேஜின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ட்ராவல் பண்ணிட்டேன். உண்மையிலே எனக்கு வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட்டு தான் இது. லைஃப்பில் நம்ம எதையுமே நம்ம லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல மொமெண்ட்டை தவிர முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியான இடமா நல்ல அழகான இடங்களை பார்த்து நம்ம ரசிக்கிறது தான் இந்த மாதிரி நினைவுகள் தான் நம்ம லைஃப்பில் லாஸ்ட் வரைக்கும் வரும். அதை நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த இடத்துலலாம் ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு டீ ஃபேக்ட்ரி தான் இருந்தது. இந்த எஸ்டேட் எல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த எஸ்டேட்டில் உள்ள டீ இலையெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த ஃபேக்ட்ரியில் தான் கொண்டு வந்து டீயாக மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க போல். அதை தவிர்த்து இந்த ஏரியாக்களில் ஒரு வீடுமே இல்லை. அந்தளவுக்கு அமைதியாக ஃபுல்லாக எஸ்டேட்டு தான். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் எவ்வளோ மிஸ்ட்டு கவர் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் நாங்கள் ட்ராவல் பண்ணோங்க. பட் உண்மையிலே சொல்லணுன்னா நான் இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போராகவோ கொஞ்சம் ஒரியாவோ ஃபீல் ஆகலை. ஏன்னா நம்ம போய் சேர வேண்டிய இடம் வரைக்குமே அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாமே ஒன் வே தான் பாருங்கள். 2 சைடும் டீப் ஃபாரஸ்ட்டு அண்ட் டீ எஸ்டேட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ரோடெலாம் பாருங்கள் எவ்வளோ நேரோவாக இருக்குது அப்படின்னு. ஆனால் மக்களே, நாங்கள் வந்து போன இடத்த உங்களுக்கு சுற்றி காட்டலாம் அப்படின்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மற்றபடி நீங்களும் இந்த இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். பிகாஸ் இந்த இடம் வந்து ப்ரொஹிபிட்டட் ஏரியா. ஆக்சுவலி இது ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்குது. யாரும் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்களே வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போனோம். நம்ம வந்து ஊருக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், ஒன் வே தான். அந்த ஊருக்குள்ளே கொஞ்சம் வீடுகள் தான் இருந்தது. பட் அவங்களாம் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்களே, இவங்களாம் க்ராசரிஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு வேளை மொத்த ஸ்டாக்காக வாங்கிட்டு வந்து வச்சுப்பாங்க போல். அப்போ தான் இவங்களால அடிக்கடி நம்ம கீழே இறங்கி ஊட்டிக்கு வந்து வாங்க முடியாது. அந்தளவுக்கு கொஞ்சம் ஊட்டியை விட டிஸ்டன்ஸில் தான் இருந்தது இந்த பிளேஸு. பாருங்கள் எப்படி மலை ஏறுற மாதிரி இருக்குது பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம எந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சோமோ அந்த இடத்துக்கு உண்டான ஊருக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். எப்படி ஏறுது பாருங்கள் ரோடு. உண்மையிலே செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. இன்னும் நாங்கள் பார்த்த இடத்தெல்லாம் நீங்கள் வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸைட் ஆவீங்க. இதுதாங்க நம்ம வரணும்னு நினச்ச இடம். வந்துட்டோம், நம்ம இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இங்கே பாருங்கள், உள்ளே வந்து காரெல்லாம் நுழைய முடியாது. இந்த மணல் ரோடு தான் போட்டிருக்காங்க, அதாவது கப்பி ரோடுன்னு சொல்லுவாங்க. செம்மணல் வச்சு இந்த ரோடு மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படி தான் இருந்தது. நம்ம காரெல்லாம் உள்ளே நுழைய முடியாது. அதனால் பை வாக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகணும். அங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக ஒரு டவர் பாயிண்ட் இருக்குது அண்டு ஒரு ஜீப் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த இடத்துக்கு யாருமே வர்றதில்லை.
ஆனால் அங்கே பாருங்கள் அந்த டவர் பாயிண்டில் ஒரு பேர் மட்டும், ஒரு கப்பல் மட்டும் இருக்காங்க. ரொம்ப தைரியம், உண்மையிலே சொல்லணும்னா ரொம்ப தைரியம் இந்த பசங்களுக்கெல்லாம். பாருங்கள் மக்கள், ஏன்னா நாங்கள் போகும்போதே அவ்வளோ பயந்துட்டு போனோம். ஏன்னா இந்த இடத்துல யாருமே இல்லை, எப்படி இந்த இடத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு தான் வந்தோம். எவ்வளோ அழகாக மிஸ்ட்டு கவர் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருந்தது மக்களே. இந்த இடத்துலலாம் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஒரு ஸ்டெப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும். ஏன்னா அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி அப்படி இருந்தது. நான் இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், சரி இன்னும் நம்ம கொஞ்சம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முன்னாடி போனேன். ஆனால் எங்கள் மாமா, எங்கள் அக்கா பொண்ணு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பெரிய பள்ளத்தாக்கு. இங்கே காட்டுறேன் பாருங்கள். இந்த லாஸ்ட்டாக ஒரு மிஸ்டேக்கிட்ட ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலி அங்கே தான் சம்பவமே இருக்குது. அது ஒரு நேரோ பாயிண்ட்டு, வியூ பாயிண்ட்டு. தள்ளி நின்று பார்க்கும்போதே நம்ம எப்படியும் ஸ்லிப்பாகி உருண்டு விழுந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. இன்னும் அந்த நேரோ வியூ பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் போனோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லவே இல்லை. இருந்தாலும் மனசில் ஒரு பயங்கர எக்ஸைட்டு, அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நானும் என் கூட பாப்பா, எங்கள் மாமா கிட்டலாம் சரி ஓகே, கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம், அந்த இடத்துக்கும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சி அங்கேயும் போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனாலும் கொஞ்சம் பயந்தேன், ஏன்னா சுற்றி ஆள்கை யாருமே இல்லை. ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போனேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக பள்ளத்தாக்குங்க. எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு பாருங்கள். ஸ்லிப்பானோம் ஒரு எலும்பு கூட மிஞ்சாது, நொறுங்கிடும், அந்தளவுக்கு டீப்பாக இருந்தது. இந்த இடத்துல நிற்கும்போது எனக்கு எப்படி ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னா, நம்மளை அறியாமல் நம்ம பாடி ஷிவராகி எங்கே ஸ்லிப்பாகி விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயமாக இருந்தது. இருந்தாலும் ஆசைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, எப்படி பக்கத்தில் போய் பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. சரி பார்த்துடலாம்
எல்லாமே வந்து நம்மக்கிட்ட தானே இருக்குது, நல்ல கவனமாக இருந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரோ பாயிண்ட்டுக்கு போய் பார்த்தோம். அப்பா உண்மையே சொல்லணுன்னா செம்ம அருமையான இடம். எப்படி இருக்கு பாருங்க. எங்கள் அக்கா பொண்ணை பாருங்க எவ்வளோ பயந்துட்டு நிற்கிறான்னு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த எண்ட் பாயிண்ட் போய் பார்த்துட்டேன். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுற மூலமாக நீங்கள் இன்டியூஸ் ஆகிடாதீங்க, வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே நான் வந்து இந்த இடத்த நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். பிகாஸ் இங்கே எந்த ஒரு சேஃப்டியும் கிடையாது. பட் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் இந்த பிளேஸை வேணால் பார்த்துக்கோங்க நண்பர்களே. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப பெரிய பள்ளத்தாக்கு. எனக்கு என்ன நினைவுக்கு வந்தது அப்படின்னா, அந்த கமலும் ரேகா மேடமும் வந்து ஒரு படத்தில் வந்து சூசைட் பண்ணிக்க போவாங்க. போய் 2 பேரும் வந்து குதிப்பாங்க. அப்போ வந்து கமல் சார் வந்து ஒரு மர கிளையில் வந்து மாட்டிட்டு தொங்குவார். அந்த மாதிரி இந்த பள்ளத்தாக்கில் ஒரே ஒரு மரம் மட்டும்தான் இருந்தது. மற்றபடி பிடிக்கிறதுக்கு இங்கே எதுவுமே பிடிமானம் கிடையாது. அவ்வளோ டீப் பள்ளத்தாக்காக இருந்தது. விழுந்தோன்னா எதுவுமே மிஞ்சாது அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் எங்கள் பாப்பா கிட்ட. சரி ஓகே, அதுக்கு மேலே டைம் வேறு ஆயிடுச்சு, மழை வேறு தூர ஆரம்பிச்சிது. அப்படிங்கிறனால இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கிறது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பியாச்சு. சரி, கிளம்பும்போது ஒரு ரவுண்டு உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வியூவை காட்ட சொன்னேன். ஏன்னா மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில், இது போல் கிடையாது, ஒரு சில வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் டெய்லி இல்லை 2 days ஒன்ஸ் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க மக்களே. தேங்க்யூ ஸோ மச். பாய்.